ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. கரூர் சம்பவத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டதை எதிர்த்து தவேகாவும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பாதிக்கப்பட்டவர்களும் என சுப்ரீம் கோர்ட்டில் 5 வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் மகேஸ்வரி, அஞ்சரியா அமர்வு கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டனர். கரூர் நகர போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு இனி சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. உடனடியாக விசாரணையை மேற்கொள்வதற்காக சிபிஐ இயக்குநர் ஒரு மூத்த அதிகாரியையும் அவருக்கு உதவ வேறு சில அதிகாரிகளையும் நியமிப்பார். கரூர் நகர போலீஸ் எஸ்பி, இன்ஸ்பெக்டர் மற்றும் தனி நீதிபதி உத்தரவுப்படி அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு அமைப்பு, முதல்வர் உத்தரவால் அமைக்கப்பட்ட தனிநபர் விசாரணை கமிஷன் ஆகியோர் கரூர் சம்பவம் தொடர்பான எஃப்ஐஆர் மற்றும் அது தொடர்புடைய ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் உடனே ஒப்படைக்க வேண்டும். விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவதால் சிறப்பு புலனாய்வு குழு அல்லது ஒரு நபர் விசாரணை கமிஷனை நியமிப்பதற்கான உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுகிறது. தமிழக அரசு சிபிஐ அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவும் அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரவும் வேண்டும் என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கூறியுள்ளனர். பாரபட்சமின்றி சுதந்திரமாக விசாரணை நடக்க 3 பேர் கொண்ட குழுவை நீதிபதிகள் அமைத்து உத்தரவிட்டனர். இதில் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஐஜி ரேங்க் குறையாத 2 IPS அதிகாரிகள் இடம்பெறுவர். இந்த குழு சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதுடன் வழிகாட்டுதல்களும் வழங்கும். சிபிஐ சேகரிக்கும் ஆதாரங்களை மதிப்பாய்வு செய்வதுடன் விசாரணை முடிவை எட்டுவதை உறுதி செய்ய மேற்பார்வையிடவும் குழுவுக்கு சுதந்திரம் உண்டு. கரூர் சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு விஷயத்திலும் இக்குழு துணை விசாரணை நடத்தலாம். நியாயமான வெளிப்படையான விசாரணையை உறுதி செய்ய இது அவசியம் என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கூறியுள்ளனர்.